Hello everyone, welcome to 𝗧𝗧𝗧𝗏. இந்த வீடியோல செப்டம்பர் 18th of 2024 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் எக்ஸிட்ஸ் அதிஷி டு பிகம் டெல்லி சிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு தேவையில்லை, பட் கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் ரிசைன் பண்ணார் அப்படின்னா என்னென்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா கெஜ்ரிவால் வந்து டெல்லி அசம்பிளியை வந்து டிசால்வ் பண்ண சொல்லி லெப்டினன்ட் கவர்னர்கிட்ட கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி தான் டெல்லியில் வந்து ரூல் பண்ண போகிறாங்க. பட் என்னன்னா சிஎம் மட்டும் மாறுவாங்க. ஸோ கேர்டேக்கர் கவர்மெண்ட்டோ இல்லை ஃப்ரெஷ் எலெக்ஷனோ அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா 2025 பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெல்லியில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பீப்புளோட மேண்டேட்டை கெயின் பண்ணணும், அவர் வந்து ஒரு ஹானஸ்டான பர்சன்னு மக்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக இப்போ கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க விரும்பலை. அதனால ஆம் ஆத்மி பார்ட்டியோட லீடர்ஷிப்பை மட்டும் வேற ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள ரூல் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ அப்படி சிஎம்மா சார்ஜ் எடுக்க போகிறது தான் அதிஷி அப்படின்றவங்க. இவங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு ப்ராமினென்ட் லீடர். ஸோ இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேபினெட்ல ஒன் ஆஃப் த கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறவங்க இவங்க தான் இப்போ சிஎம்மா சார்ஜ் எடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடோட சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வில் ஃபைட் ஃபார் மோர் ஃபினான்சியல் ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இப்போ பர்சிஸ்டண்டா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வர வேண்டிய ஃபினான்சியல் ரிசோர்சஸ் ஃபண்டு எதுவுமே ப்ராப்பரா ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷன் பாலிசியை வந்து தமிழ்நாடு வந்து ரிஜெக்ட் பண்றோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்டா அப்போஸ் பண்றனால தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய ஃபினான்சியல் சப்போர்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நம்மளோட சிஎம் வந்து வைக்கிற கம்ப்ளைண்ட். அது மட்டும் இல்ல, இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்தியாலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ரொம்ப ப்ராக்ரெசிவான ஸ்டேட். ஏன்னா உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பஸ் டிராவல் இருக்கு, ஃபினான்ஷியல் எய்டு வந்து கொடுக்குறாங்க மந்த்லி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து உமனோட ப்ராக்ரஸ்க்காக கொண்டு வரல. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னுமே அவங்க கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து இன்னுமே டாப்ல போகும் அப்படின்றதான் நம்மளோட சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆர்டிகல் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. ஓகே, தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஃப்ரீசஸ் இல்லீகல் புல்டோசர் ஆக்ஷன் டில் ஹியரிங் ஆன் October 1 கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகலுமே நமக்கு வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. அண்ட் இந்த ஆர்டிகலும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. அண்ட் ஹெல்த் அஃபிஷியல்ஸ் டோல் டு செட் அப் விஜில் ஃபார் நிப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிப்பா இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து இறந்து போயிருக்காரு அண்ட் அவருக்கு ரிலேட்டடான பர்சன்ஸ் எல்லாம் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால நம்மளோட டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் அஃபிஷியல்ஸை வந்து இந்த தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சர்வேலன்ஸ்ல வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். ஓகே, ஸோ அது போக இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அதனால நம்ம டைரக்டா அடுத்து என்ன பண்ணலாம்னா சவுத் பேஜில் நமக்கு என்னென்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து 16 டெஸ்ட் நெகட்டிவ் ஃபார் நிப்பா இன் கேரளாஸ் மலப்புரம்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த நிப்பா இஷ்யூவை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு கான்சிக்வன்ட் நியூஸ் தான். அதனால இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இறந்து போன அந்த 24 வயசு இண்டிவிஜுவலோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க நிப்பா இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு. அதில் இனிஷியலாக அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும்ல, அதில் ஒரு 16 பேருக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, அதாவது இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு வந்திருக்கு. ஓகே, விச் இஸ் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் சைன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேஜில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்னன்னா ரெயின் ஹார்வெஸ்டிங் ஒர்க் ரிவீல்ஸ் மெகாலித்திக் பரியல் சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கேரளாவில் இந்த கொல்லங்கோடு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ஹில், அதாவது குண்ட்லிக்காட் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கு கொடுவையூர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து ரெயின் ஹார்வெஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பள்ளம் தோன்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ
அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெகாலித்திக் பரியல் சைட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது மெகாலித்திக் டைம்ல இறந்து போனவங்களை புதைக்கிற இடமா இது இருந்திருக்கு. இது வந்து ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடைச்சிருக்கிற இடம் வந்து ஹில் டாப்ல கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஹில் டாப்ல மெகாலித்திக் பெரியல் சைட் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். அதனால இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான நியூஸ். இப்போ இந்த சைட்டோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியடாக இருக்கு. அதாவது இந்த பரியல் சைட்ல கிடைச்சிருக்கிற பாட்ரி அண்ட் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்குறப்போ என்ன தெரியுது அப்படின்னா இந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து மீசோலித்திக்ல இருந்து ஐரன் ஏஜுக்கு டிரான்சிஷன் ஆனதுக்கான ஒரு எவிடன்ஸா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு கேரளால. ஸோ இது வந்து கேரளாவோட ப்ரீ ஹிஸ்டரியை இன்னுமே கன்சாலிடேட் பண்ணும். அண்ட் இந்த மீசோலித்திக் சைட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்தியாவில் ஒரு 12,000 BCEல இருந்து 2000 BCE வரைக்கும் இது வந்து இருந்திருக்கும். அதாவது இப்போ வேர்ல்டு லெவலில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீசோலித்திக்கா இருக்கட்டும், பேலியோலித்திக்கா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ் இருக்குல்ல ஸ்டோனேஜில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு டைம் பீரியடில் நடந்திருக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே டைம் பீரியடில் வந்து பேலியோலித்திக் இருந்தது, மீசோலித்திக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ இந்த பெரியல் சைட்டில் இருக்கிற இந்த ஏர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிடைச்சிருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் டைமில் யூஸ் பண்ண மைக்ரோலித்ஸ் வந்து உள்ளே இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஏர்ன் பரியல் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ப்ராமினன்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி ஐரன் ஏஜ். அப்போ நமக்கு வந்து மீசோலித்திக்கும் ஐரன் ஏஜுக்கும் நடுவில் இருந்த அந்த டைம் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு இல்லை. ஓகே, அப்போ நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது மீசோலித்திக்ல இருந்து சால்கோலித்திக்ல இருந்து அப்புறம் ஐரன் ஏஜ் வந்தாங்களா அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் இல்லை. நம்ம இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் வந்து மீசோலித்ல இருந்து ஐரன் ஏஜ் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோலித்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மைக்ரோலித்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டோன் டூல். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம எதனால ஹிஸ்ட்ரின்னு சொல்றோம்னா ப்ராப்பரான ரிட்டன் எவிடன்ஸ் வந்து நமக்கு இருக்கு, லிட்ரரி சோர்சஸ் வந்து இருக்கும். அந்த டைம் பீரியட்ல வந்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எழுதியே வச்சிருப்பாங்க, ஆனா எழுதுறதுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்தது, அவங்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த மாதிரி கிடைக்கிற ஸ்டோன் டூல்ஸா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண பண்டமா இருக்கட்டும், இதை வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ ஹிஸ்டரிக்கும் ஹிஸ்டரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். அதாவது இந்த டிரான்சிஷன் பீரியட்ல பீப்புள் வந்து எழுதியிருப்பாங்க, ரிட்டன் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனா அதை நம்மளால இன்னுமே என்ன பண்ண முடியாது, ரீடு பண்ண முடியாது, டீகோட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஹிஸ்டரியில ஸ்டோன் டூல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோன் ஏஜை அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக், இது வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ். இது வந்து எப்போ இருந்து இருக்கு அப்படின்னா 26 மில்லியன் இயர்ஸ் அகோ, அப்போ ஸ்டார்ட் ஆனது 10,000 BCE வரைக்கும் நம்ம இதை ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னா இப்போ வாழ்ந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, சிம்பிள் ஸ்டோன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப க்ரூட் ஃபார்ம்ல இருக்கும், ரிஃபைண்டா இருக்காது, லார்ஜா இருக்கும். ஸோ பேலியோலித்திக்ல வாழ்ந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நொமாடிக்கா இருப்பாங்க. நொமாடிக் இந்த சென்ஸ் ஹண்டர் அண்ட் கேதரர்ஸ், ஒரு இடத்துல செட்டில்டா இருக்க மாட்டாங்க, மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீசோலித்திக் பீரியட், இது வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ். இது வந்து 10,000 BCEல இருந்து 4,500 BCE வரைக்கும் இதை வந்து மீசோலித்திக்னு சொல்றோம். இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஈவன் இந்தியாவுக்குள்ளேயே ஒரே மாதிரி டைம் பீரியடா இருக்காது. இப்போ கேரளாவில் ஒரு டைம் பீரியட் நம்ம டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி நடந்திருக்கும். டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வந்து அதே டைம் பீரியட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருந்திருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நான் ஜென்ரலாக கொடுக்குறேன், பட் நீங்க வந்து NCERTலயோ இல்லை நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லயோ என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மீசோலித்திக் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் வந்து ரிஃபைன் ஆயிருக்கும். அதாவது முன்னாடி வந்து க்ரூடா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல லார்ஜா, இப்போ அதெல்லாமே ரிஃபைண்ட் ஆகி சின்ன சின்ன டூல்ஸா மாறி இருக்கும், ஸ்டோன் டூல்ஸா. இதை வந்து மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பெரியல் சைட்ல அந்த ஏர்ன்ஸ்ல கிடைச்சது. ஓகே, ஸோ இப்போ வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோர் செட்டில்
செட்டில்டாக இருப்பாங்க. அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் பீரியட். இதை வந்து நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவோம். 4500 BCயிலிருந்து 2500 BC. ஸோ இப்போ வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட டூலுக்கு வந்து ஸ்டோனை வந்து பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆயிருக்கும். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆனனால அண்ட் ஆல்ரெடி டொமஸ்டிகேஷன் பண்ணனால இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மாதிரி செட்டில்டு லைஃப் வந்து நியோலித்திக் பீரியட்ல வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்கோலித்திக் பீரியட். இதை வந்து காப்பர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். 2500 BCயிலிருந்து 1000 BC. ஏன் இதை வந்து சால்கோலித்திக் இல்லை காப்பர் ஸ்டோனேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மெட்டலர்ஜி கொண்டு வந்திருப்பாங்க, அதனால மெட்டல் காப்பரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் நெட்வொர்க் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ செட்டில்டு மட்டும் கிடையாது, ஃபோர்ட்டிஃபைடு செட்டில்மெண்ட்டில் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐரன் ஏஜ். ஸோ ஐரன் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 BCயிலிருந்து 6000 BC. இந்த டைம் பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ட்ரேடு வந்து பெரிய நெட்வொர்க்காக எமர்ஜ் ஆயிருக்கும். வார்ஃபேர் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ப்ரீ ஹிஸ்டரி. இந்தியாலையுமே இதே மாதிரி பேட்டர்ன் தான் போயிருக்கும். பட் என்னன்னா டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல இது நடந்திருக்கும். இப்போ 2500 BCயில் என்ன நடந்திருக்கு? இந்தியாவில் சால்கோலித்திக் இருந்திருக்கா? ஆனால் நமக்கு கேரளாவில் 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? பீப்புள் வந்து ஐரன் ஏஜில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் மீசோலித்திக் டூல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணல, கிவ் அப் பண்ணல. அப்போ இது ரிலேட்டடாக ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பரியல் சைட் வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு முக்கியம். அண்ட் இந்த ஏர்ன் பரியல் இருக்கு இல்லையா, ஏர்ன் பரியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் பாக்ஸ். அந்த பாக்ஸ்க்குள்ள ஒன்று பாடியை வந்து கிரிமேஷன் பண்ணி அந்த ஆஷ் அண்ட் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் இதெல்லாம் வச்சு பரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா டெட் பாடியை அப்படியே உள்ள வச்சு பரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டைப் தான் இருக்கு ஏர்ன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பீனியன் பேஜில் வந்திருக்கிற ஒரு ஆர்டிகல் பார்க்கலாம். இது வந்து ஒப்பீனியன் பேஜில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். கிளைமேட் கிரைசிஸ் அஜெண்டா ரிமைன்ஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் வரப்போற ஒரு 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கிளைமேட் ஆக்ஷன் எஃபர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் பீரியட் கிளைமேட் ஆக்ஷனுக்கு. ஸோ ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கிளீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோட்டல் நம்மளோட எனர்ஜி மிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு தேவையான நம்ம கண்ட்ரிக்கு தேவையான எனர்ஜி அதுல வெறும் 22% தான் நம்ம என்ன பண்றோம், கிளீன் எனர்ஜியை வந்து யூஸ் பண்றோம், ரினியூவபிள் எனர்ஜி. ஆனா மெஜாரிட்டி நம்மளோட எனர்ஜிக்கு நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஹெவியா கோலை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நேற்று நியூஸ் ஆர்டிக்கிளில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அடுத்து ஃபியூல் பண்ண போகிறதே ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ரீஇன்வெஸ்ட் மீட்டில், அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி வந்திருக்கிற ஆர்டிக்கிள் தான் இது. ஓகே, நம்ம வெறும் 22% தான் என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னுமே நம்ம கோலை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த கிளைமேட் ஆக்ஷன் எஃபர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. இந்த ஹீட் வேவ்னால இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இந்தியாவில் வந்து ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப டிகிரேட் ஆகிட்டே போகுது, இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அடுத்து இந்தியாவில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம், பாலிசியாக இருக்கட்டும் எதுவுமே. ஓகே, அண்ட் அடுத்து வந்து எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்து நம்ம கொண்டு வரணும். அண்ட் இந்த கிளைமேட் ஆக்ஷன் எஃபர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள வந்து அடுத்து இந்த கார்பன் ட்ரேடிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கணும். அப்போ அதில் அவங்க சென்சிட்டிவாக இருக்கணும், அவங்கள நம்ம சென்சிட்டைஸ் பண்ணணும் கவர்மெண்ட் சார்பில். ஸோ இது எல்லாத்தையுமே ஆத்தர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட கீ இஷ்யூவாக வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓகே, அப்புறம் இந்த பொல்யூட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து சூப்பர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீத்தேன், பிளாக் கார்பன், ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே ஷார்ட் லிவ்டு. ஆனால் சூப்பர் பொல்யூட்டன்ஸ், ஏன் இந்த சூப்பர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ CO2 இருக்கு பார்த்தீங்களா, கார்பன் டை ஆக்சைடு, இதை காட்டிலையுமே நம்மளோட அட்மாஸ்பியரில் அதிகமான ஹீட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து இந்த சூப்பர் பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து இருக்கு. ஓகே, அப்போ இந்த கிளைமேட் சேலஞ்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னா பொல்யூட்டன் வைஸ் நம்ம என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணணும், செக்டார் வைஸ் டார்கெட் பண்ணணும். இதுதான் ஒரு எஃபிஷியன்டான வே இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் அண்ட் அதோட கிகாலி அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HFCயை வந்து டார்கெட் பண்ணி என்ன பண்றாங்க, கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. இதே மாதிரி மான்ட்ரியல் புரோட்டோகால் மாதிரியே சிமிலர் இனிஷியேட்டிவ் மீத்தேனுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மீத்தேனை இந்த மாதிரி டார்கெட் பண்றப்போ குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்களா அதில்
3 டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளால 2040க்குள்ள டவுன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து அதர் மெத்தட்ஸும் வந்து ஆத்தர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீசிபிளான கேஸ் கேப்சர் டெக்னாலஜி அண்ட் பயோகேஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஏர் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி பற்றி பேசியிருக்காங்க. இப்போ இந்த ஏர் பொல்யூஷனை வந்து நம்ம காம்பேக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொண்டு வரணும். அண்ட் இந்த ஏரை கிளீன் பண்ணுறதுக்காக டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கொண்டு வரணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நம்ம பாலிசி வைஸ் உள்ள என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். நம்மளோட ஆக்ஷன்ஸ், அதாவது இந்த ஏர் பொல்யூஷனை நம்ம காம்பேக்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து டேட்டா ட்ரிவன் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிளீன் ஏர்னால என்னென்ன மாதிரி எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மார்க்கெட் பற்றி பேசியிருக்காங்க. கார்பன் மார்க்கெட்ஸ். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பன் மார்க்கெட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து பிளே பண்ணும் நம்மளோட கிளைமேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்தியாவோட கிளைமேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட இந்த கார்பன் மார்க்கெட் வந்து பத்தாது, இன்னுமே ரிஃபைன்டான ஒரு அப்ரோச் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பட்ஜெட்ல ஸ்கீம்லலாம் வந்து பெருசா எதுவும் கொண்டு வரல, எஃபர்ட்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஓவராலா இந்த இஷ்யூவோட அந்த கண்டெக்ஸ்ட் தெரிஞ்சா போதும். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பொல்யூட்டன்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பேஜில் இருக்கு. ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ஸ்லோஸ் டு 4-month low of 1.31% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ WPI இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.31% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எக்ஸாமுக்கு தேவையில்லை, irrelevant. பட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலா ரியல் இன்ஃப்ளேஷனை வந்து கேப்சர் பண்ணாது. ஏன் கேப்சர் பண்ணாது அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் யார் ஆக்சுவலா இதை வந்து ஃபீல் பண்ண போறது, பிசினஸா ஹவுஸ் ஹோல்ட்ஸா? ஹவுஸ் ஹோல்டு தானே. அப்போ ஹவுஸ் ஹோல்டு கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷன் என்ன ரேட்ல இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்றதுக்கு கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்ஃப்ளேஷன் குறையறனால சிபிஐ குறையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள நிறைய டைனாமிக்ஸ் இருக்கு, எக்கானமி இருக்கு. ஏன்னா இந்த பெனிஃபிட் வந்து அப்படியே கன்சியூமருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஓகே, பட் நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா we have to wait and watch. ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறையுமா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறையுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ that's all about this article. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபால் டேக்ஸ் அண்ட் க்ரூட் ஆயில் கட் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இந்த வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்றது வந்து எப்போதுமே வந்து கன்சிஸ்டண்டாக இந்தியாவில் வந்து இருக்காது. ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து எப்போ இந்த டேக்ஸை வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து அன்ரீசனபிளி ஹையாக இருக்கும். இந்த ப்ராஃபிட்டை வந்து கவர்மெண்டால என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ராஃபிட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்னால இவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து க்ரூட் ஆயில் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, க்ரூட் ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் செல்லிங் கம்பெனி. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போ அதிகமாக ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு டொமஸ்டிக்காக கிடைக்கிற க்ரூட் ஆயில் வந்து என்னவா இருக்கும், அதிகமான ப்ராஃபிட்டை வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து வின்ஃபால் டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி 2022 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ரொம்ப அதிகமாக போச்சு. அப்போது இந்தியாவில் லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுற க்ரூட் ஆயிலுக்கு வந்து அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, வின்ஃபால் டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க ஆயில் கம்பெனிஸ்க்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 18 அதாவது இன்னையிலிருந்து இந்த வின்ஃபால் டேக்ஸை வந்து நாங்கள் வந்து நில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்கேஸ் வந்து சுச்சுவேஷன் மாறுச்சு அப்படின்னா இந்த நில்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து வின்ஃபால் டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணல, டேக்ஸோட ரேட்டை வந்து நில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிமூவ் பண்றது வேற, நில் பண்றது வேற. இப்போ அடுத்து ஏதாவது ரிவிஷன் பண்ணி மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு நியூஸ் ஆர்டிகல் தெரிஞ்சா போதும். அண்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல் வந்து செப்பரேட்டாக கவர் பண்ணுவோம். அது வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள்
நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ that's all about this video. Thanks for watching this video, guys.